ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அனிதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி தடையிலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியை சார்ந்தாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல வந்து ஃப்ளாட் வாங்கி போட்டுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சொந்தமாக சம்பாதிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவோ அண்ணாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு. பட் இவங்கெல்லாம் யாரும் வந்து எதுவும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் தனியாக தாங்க வசிக்கிறாங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகும் வந்து தன்னுடைய அம்மா தன் கூட தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து வாடகை வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காவியா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு செகண்ட் மேரேஜே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும். அதாவது டீச்சிங் லைனில் இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறதாகவும், ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 3 வீடு வந்து வாடகைக்கு விட்டுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அண்ணா வந்து டாக்டராக இருக்காங்க. அப்பாவும் வந்து டாக்டராக இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனவருங்க. கவர்மெண்ட் டாக்டராக இருந்திருக்காங்க. ஸோ அவர் தனியாக கிளினிக் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடிய மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணுங்க. சொந்த வீடு கொஞ்சம் ஓரளவு ரிச்சாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார்னு 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.